மீனா கிளம்பிட்டியா? ஆமாங்க, பூ கொடுக்க வந்திருக்கேன். சரி, நானும் சவாரி கிளம்புறேன். சரி, மதியம் சாப்பிட வந்துருவீங்க? வந்துருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். முருகனுக்கும் ஃப்ரெண்டு வித்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு இருக்கேன். ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். அப்ப முருகனை வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். சிறப்பா ஒரு விருந்து கொடுத்துடலாம். சரியா? வைக்கிறேன். சரிங்க. டேய், எங்க விருந்து வைக்க போற? அமெரிக்கால. என்னது? இது என்னமா கேள்வி? அவளை சமைக்க சொல்லிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு தானே விருந்து கூப்பிடுவேன். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வர? ஏன் கூட்டு வந்தா என்ன? அவ என்ன இந்த வீட்டுக்கு சொந்தமா பந்தமா? இந்தா பார்லர் நம்ம ஃப்ரெண்டு தானே. மீனாக்கா உங்க ஃப்ரெண்டு. உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பூ கட்டுறவங்க, காய்கறி விக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைப்பியா? உனக்கு யாரு அவங்க? மா, அவங்க சொந்த பந்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களாம் அதுக்கும் மேல. முருகன் என் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு மீனாவோட ஃப்ரெண்டு. நமக்கு ஒண்ணுனா சொந்தக்காரங்களை விட ஃப்ரெண்டுங்க தான் முதல்ல வந்து நிப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டுல விருந்து வைக்க தான் போறோம். டேய், நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? ஏன் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? இது ஏன் வீடு. ஓயாம இதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இது என்ன வீடா மடமா? டேய், ஏண்டா வித்யா ரோகிணிக்கு தானே ஃப்ரெண்டு. நாங்களே அவங்கள விருந்துக்கு கூப்பிடுறத பத்தி யோசிக்கல. நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற? டேய், உனக்கு அடுத்தவங்களுக்கா எதுவும் பண்ண தெரியாதுடா. என்ன மத்தவங்கள்ட்ட தூக்கிட்டு ஓடி தானே உனக்கு பழக்கம்? டேய், என் வீட்ல கண்டவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்க முடியாது. இது என் அப்பாவுக்கும் வீடு தான். அவருக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இருக்காது. டேய், அதான் அம்மா வேணான்னு சொல்றாங்களே. டேய், நீ ஏன்டா உனக்கு தேவையில்லாத விஷயத்துல வந்து ஆஜராயிட்டு இருக்கிற? டேய், எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் இது வரைக்கும் யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்து கொடுத்துருக்கேனா? சாச்சா, உனக்கு அந்த மாதிரி நல்ல பழக்கம் இல்லையா ராஜா? முத்து, அப்படி பார்த்தா மீனாக்கு முன்னாடில இருந்து வித்யா எனக்கு தான் ஃப்ரெண்டு. நானே அவளை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. உனக்கு அப்புறமா வித்யா மீனா கூட ஃப்ரெண்டாகி இருந்தாலும் அவங்க உண்மையா பழகுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கே பெருசா எங்களால எதுவும் செய்ய முடியல. சரி, அதான் இங்க கூப்பிட்டு ஏதாவது விருந்து வைக்கலான்னு பார்த்தோம். டேய், அப்படி ஏதாவது நீ விருந்து வைக்கணும், நீ ஏதாவது ஹோட்டல்ல வச்சுக்க. என்ன ரோகிணி, கரெக்ட் தானே? அட பாவி, வித்யா இங்க வந்தாலாவது ஏன் கண்ட்ரோல்ல இருப்பா? வெளியே போனா என்னென்ன உணர்வாளோ தெரியலையே. என்ன ரோகிணி? இல்ல, புதுசா கல்யாணமானவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அது இல்லம்மா, அந்த பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்படி வீட்டுக்கெல்லாம் வரவழைச்சா அப்புறம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கம்மா. கரெக்ட் ஆண்டி. என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்டுக்கு யார கூட்டிட்டு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். என்ன ஏதோ பெரிய வார்டன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டேய், அதான் விருந்த ஹோட்டல்ல கொடுன்னு சொல்லியாச்சுல. அது நீ என்ன சொல்ற? அது எங்களுக்கு தெரியாதா? வீட்டுல மீனா கையால சமைச்சு கொடுத்தா அந்த விருந்து அவங்க பல வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அப்படி உன் பொண்டாட்டி கையால சமைச்சு கொடுக்கணும்னா அவ அம்மா வீட்டுக்கு போய் சமைச்சு போட்டு அங்கேயே விருந்து கொடுக்க சொல்லு. என் வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். நாங்க எங்க விருந்து கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. டேய், நான் என் வீடு. அம்மா போதும். அப்படியே செவுரு ஃபுல்லா உங்க பேரை எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு கூப்பிட்டல போதுமா? அப்படி வா வழிக்கு. நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் அவங்களை இங்க கூப்பிட்டு வந்தா சரியா இருக்காது. ஏன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. அவங்க இருக்கும்போதே ஏதாவது ஏடா கூடமா பேசி விட்டுருவீங்க. பாவம் புது ஜோடிங்க, மனசு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போவாங்க. எதுக்கு அதெல்லாம்? நான் வெளில ஹோட்டலுக்கே கூப்பிட்டு போய்க்கிறேன், விருந்து வச்சுக்கிறேன். அதான் பழகுற ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய்க்கிறோம். டேய், இதைத்தாண்டா நானும் சொன்னேன். அதை முடிவு பண்ண வேண்டியது நான்டா. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு வீட்டுல மீனா அப்பாவுக்கு மட்டும்தான் சமைப்பா. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? உருவத்துல மனுஷன் மாதிரி இருந்தா மட்டும் நல்ல மனுஷனாக முடியாது. அந்த மனுஷத்தன்மை மனசுலயே இருக்கணும்.